ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशबद्रेषु नित्यं भागवत सेव्य भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम ज्ञानतिमरान्धस्य ज्ञानगणशलाकया चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसादाय बुधले श्रीमती जयपताक स्वामी इति नमो नमो अतर्पणिकर्मणगौरवतं ताय नकरकरामतारे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसादाय बुधले श्रीमती भक्तिवेदान्त स्वामी इति नामने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ நம்ம வந்து போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 9வது அத்தியாயம் பிரகலாதர். ஸோ பிரகலாதருடைய பக்திக்காக சாக்ஷாத் பகவான் நரசிம்மரா அவதாரம் எடுத்து ஸோ நரசிம்மர் என்ன செஞ்சாரு அப்படின்ட்டு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன அப்படின்னா பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்திப்படுத்துதல். ஏன்னா அவர் அவ்வளவு உக்கிரமாக இருக்காரு. ஸோ அவரை எப்படி சாந்திப்படுத்துறது அப்படின்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த அத்தியாயம் 9வது அத்தியாயத்துல மொத்தம் நமக்கு 55 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்க்கலாம். ஸோ நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பிரம்மதேவராகட்டும் சிவன் ஆகட்டும் மற்ற தேவர்கள் யாருமே நரசிம்மர் பக்கத்தில் போக முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு உக்ரமா இருக்காரு. எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. ஏன்னா போன கிளாஸ் நம்ம பார்க்கும்போதே பிரார்த்தனைகள் பார்த்தோம் இல்லையா? பட் எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. ஆனாலும் அவர் வந்து சாந்தி அடையவே இல்லை. அவர் வந்து ரொம்ப உக்ரமா அந்த கடும் கோபத்தோட இருக்காங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்றாங்க, என்னடா நம்ம இவ்வளோ பிரார்த்தனை பண்ணியாச்சு ஆனாலும் பகவான் வந்து சாந்தி அடையவே இல்லையே. அதனால என்ன பண்றாங்க, மகாலட்சுமிய போக சொல்றாங்க. மகாலட்சுமி அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா என்னுடைய சுவாமி இவ்வளவு கோபமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு உக்ரமா இருக்காரு. இப்படி ஒரு ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவருடைய கோப கனலால எனக்கே அவர் பக்கத்துல போக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னுட்டு மகாலட்சுமியும் என்ன பண்றாங்களாம், போக மாட்டேங்கிறாங்க. ஆனா பகவானுடைய கோபம் வேற. ஏன்னா நம்மளை போல சாமானிய மனிதர்களுக்கு வரக்கூடிய கோபம் வேற. ஏன்னா நம்மளை போல சாதாரண மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, காம குரோத லோப மோக மத மாச்சரியம். ஸோ இப்படி நாம் வந்து மாட்டிக்குவோம். ஆனா பகவானுடைய கோபம் வேற. ஏன்னா அவருடைய தன்னுடைய பக்தனுக்கு இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமும் துக்கமும் கொடுத்தானே ஒருத்தன் அப்படின்னுட்டு தன் பக்தன் மேல இருந்த அந்த பிரியத்தின் காரணமாக பகவான் வந்தார். ஸோ அந்த ஒரு அந்த கெட்டவனை அழிச்சதுக்கு அப்புறம் எல்லா தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணாங்க. ஆனாலும் அவருடைய அந்த கோபம் வந்து குறையல. மகாலட்சுமி அனுப்புறாங்க, மகாலட்சுமி கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. அவங்க எனக்கே பயமா இருக்கு, அவருடைய உக்ர ரூபத்தை பார்த்து என்னாலையும் போக முடியாது அப்படின்ட்டு அந்த அம்மாவும் நின்னாச்சு. உடனே பிரம்மதேவர் யோசிக்கிறாரு. ஸோ இதற்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே பிரகலாதர் கிட்ட சொல்றாரு, குழந்தாய் நீ போ நரசிம்மர் கிட்ட. ஏன்னா உன்னுடைய அசுர தந்தைய கொன்ன அந்த கோபத்துல அவர் இருக்காரு. ஆனா அவர் வந்ததே உனக்காக தானே, அதனால நீ போங்கப்பா அப்படின்னுட்டு அந்த குழந்தைய வந்து பிரகலாதனை வந்து உன்னால மட்டும்தான் நரசிம்மரை சாந்திப்படுத்த முடியும் அப்படின்னுட்டு அவரை அனுப்புறாரு. ஏன்னா தன்னுடைய பக்தன் பிரகலாதன் இல்லையா, அந்த ஒரு சின்ன குழந்தை, அது ஒரு பெரியவர் கூட இல்லை, அதாவது சின்ன 5 வயசு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைய பார்த்து, ஏன்னா அந்த குழந்தைக்காக பகவான் வந்தாரு, அந்த குழந்தைய பார்த்து பகவான் சாந்தி அடைவாரு அப்படின்னு நினைச்சுண்டு பிரம்மதேவர் வந்து சொல்றாரு. ஸோ பிரம்மதேவருடைய வார்த்தையை கேட்டுண்டு அந்த குழந்தை என்ன பண்றா, கிட்ட போறாரு, நரசிம்மர் கிட்ட போறாரு. கிட்ட போன உடனே நரசிம்மர்
அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது இப்ப பாருங்க, ஒரு பெரிய எரிமலை, எரிமலை பக்கத்துல யாராவது போக முடியும்? அப்படியே வெடிச்சு சிதறுது. அந்த எரிமலை குழம்புகள் எல்லாம் பயங்கரமா அப்படியே போகுது. ஏன்னா, அங்க அந்த எரிமலை குழம்பு போற இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள், வீடுகள், என்ன பொருளா இருந்தா எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இல்லையா? அப்படி இருக்காரு நரசிம்மர். ஸோ பிரகலாதன் அங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஐஸா மாறிடுச்சு எல்லாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ஃபுல்லா ஐஸ் ஆன மாரி உடனே நரசிம்மர் அந்த க்ஷணமே அவருடைய அனைத்து கோபமும் போயிடுச்சு. அந்த உக்கிரம் போயிடுச்சு. உடனே பிரகலாதர் கிட்ட வந்த உடனே தன்னுடைய கைகள் எடுத்து பிரகலாதருக்கு தலைய தடவி குடுக்குறார். ஆசீர்வாதம் பண்றாரு. உடனே அந்த பிரகலாதர் என்ன பண்றாரு? நரசிம்மருடைய கால் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறாரு. அந்த குழந்தைய பார்த்தோன்னே அப்படி ஒரு ஆனந்தம் பகவானுக்கு. அந்த குழந்தை என்ன பண்றான்? அப்படி விழுந்து வணங்குன உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே எழுந்து வணங்கி நிக்கிறான். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரார்த்தனை பண்றது? என்ன பண்றது? ஒண்ணும் புரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த குழந்தையோட தலையில பகவான் கைய வச்சாரு இல்லையா? கைய வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நரசிம்மருடைய கை பிரகல்லாதனுடைய தலையில பட்ட உடனே, பிரகல்லாதனுக்கு பௌதிகமான 1, 2 சின்ன சின்ன மாசுகள் இருந்தாம். அதுவும் போயிடுதாம். அவர் பூரணமா தூய்மை அடைஞ்சுட்டார். பரிசுத்தமாயிட்டார் அவரு. இப்ப இன்னும் அதிகமாக அவருடைய அந்த ஆன்மீக பலம் அதிகமாகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பரவசத்துல அவர் இன்னும் அதிகமா பகவான பத்தி புகழ ஆரம்பிக்கிறார். அவருடைய கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வருது. பகவானுடைய தாமரை பாதத்தை பிடிச்சுண்டு தொட்டு வணங்கி அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கிறார். பகவானே, என்னுடைய மனசு ஆகட்டும், என்னுடைய உடம்பு ஆகட்டும், இப்பதான் எனக்கு வந்து என்ன ஆச்சு? என்னவோ பவித்திரமா ஆன மாரி எனக்கே தோன்றுது. அப்படியே அவர் வந்து அவரால பேச முடியல. அப்படியே அந்த குழந்தை அழுதுண்டே அப்படியே தழுத்தழுத்த குரல்ல பேச ஆரம்பிக்கிறான். அவனால முழுமையா பேச முடியல. முக்கியமா நாமெல்லாம் இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பக்தியா பண்ணிட்டு இருக்கோம். ம். எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஆகார நித்திர பயமைத்துனா என்ன? சாப்பிடுறது, தூங்குறது, தற்காத்து கொள்றது, சந்ததி உற்பத்தி பண்றது. ஸோ இதை தவிர வேற எதையுமே செய்யறதில்ல. அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் உட்பட அனைவரும் இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா யார் ஒருத்தன் பக்தி செய்யறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானவர்கள். பாருங்க, பிரகல்லாதன் ஒரு அசுர குழந்தையாக இருந்தாலும் இப்ப அந்த குழந்தை அப்படியே தழுதழுத்த குரல்ல அழுதுட்டே பேசிட்டு இருக்கான். பகவானே, நான் வந்து அசுர குடும்பத்துல பிறந்திருக்கேன். நீங்க என் மேல திருப்தி அடைஞ்சீங்களா? ம்? என்னால உங்களை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? என்னால உங்களை புகழ முடியுமா? இதெல்லாம் சாத்தியம் ஆகுமா? அப்படின்னு அந்த குழந்தை வந்து அப்படியே கேள்வி கேட்கிறான். ஏன்னா இங்க வந்து பிரம்மா, சிவன், அனைத்து தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், அதே போல நிறைய ஆம், அதாவது அனைத்து லோக வாசிகள் எல்லாரும் இருக்காங்க அங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்களே சுவாமி, அவங்களால நீங்க திருப்தி அடையலையோ? என்னால திருப்தி அடைவீங்களா என்ன? ஆனா எனக்கு அப்படி ஒரு மந்திரம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதே. எனக்கு உங்களுடைய நாமத்தை தவிர ஒண்ணுமே தெரியாதே சுவாமி. நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்றதுன்னு தெரியல. என்ன புகழ்ந்து சொல்றதுன்னு தெரியல. உங்கள எப்படி சாந்தி படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது பகவானே உங்கள நாமத்த சொல்றத தவிர வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அதே போல உங்கள் நாமத்த சொல்லி சொல்லி அந்த நாமத்தினுடைய அந்த ருச்சி தான் எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய குரு யாரு? நாரதர். நாரதர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? மரத்தை விட பொறுமையாக இருக்க வேண்டும். புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும். ஏன்னா மரம் பாருங்க, வெயிலானாலும் குளிரானாலும் அப்படியே தான் இருக்கும் பொறுமையாக.
புல்லு. அதுவும் ரொம்ப பனியோட இருக்கும். ஏன்னா, இப்ப நம்ம அப்படியே மிதிச்சுண்டு போனோம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் வளைஞ்சிடும். நம்ம போனதுக்கப்புறம் திரும்ப அது விழுந்துடும். இல்லையா? ஸோ அதுபோல எங்க குரு சொன்ன பிரகாரம் நான் வந்து நடந்துட்டு இருக்கேன். அப்படி நடந்துட்டு இருக்கேன். உங்களுடைய நாமத்த ஜெபிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஆனா, இந்த உலகத்துல சில பேர் அதிகப்படியான செல்வம் இருக்கு. இல்ல நான் வந்து பெரிய குடும்பத்துல பொறந்திருக்கேன். ரொம்ப அதாவது உயர்குடி. உயர்குடியில பிறந்திருக்கேன். நான் ரொம்ப அழகானவன். அப்புறம் நான் நெறைய தவம் பண்ணியிருக்கேன். நான் நெறைய படிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. எனக்கு இவ்வளவு செல்வம் இருக்கு. இவ்வளவு தேக பலன் இருக்கு. இவ்வளவு முயற்சி பண்றேன். எனக்கு இவ்வளவு புத்தி இருக்கு. எனக்கு இவ்வளவு யோகம் இருக்கு. இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் வச்சுண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, இது எதுவுமே பகவானே உங்கள திருப்திப்படுத்தலையே! ஏன்னா, இங்க இருந்த அனைத்து தேவர்கள் ஏன்னா அவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது. அவ்வளவு தேவர்கள் இருந்தாங்க. பிரம்மா, சிவா, இந்திரா, அப்புறம் நெறைய ரிஷிகள், பித்ருக்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், மனுக்கள், பிரஜாபதிகள், கந்தர்வர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், கிம்புருஷர்கள், ம், கின்னர்கள், வைத்தாளி லோகத்துக்காரங்க, இப்படி எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டீஸ் ஹையா இருக்கு. சில பேர் நல்லா படிச்சவங்க, சில பேர் ரொம்ப அழகானவங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, சில பேர் நல்லா நடனம் ஆடக்கூடியவங்க, சில பேர் அஷ்டாங்க யோகம் பண்ண இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப இவங்க இவ்வளவு பேரு உங்கள புகழ்ந்து பாடியும் நீங்க திருப்தி அடையலையே சுவாமி. அப்ப யாராலயும் உங்கள திருப்திப்படுத்த முடியாதோ? ஆனா பக்தன் நான் வந்து ஒரு சின்ன பக்தன் தான் சுவாமி. ஆனா இந்த பக்தன பார்த்து நீங்க சாந்தி அடைஞ்சிட்டீங்களே! இதே போல தானே பக்தியோட கஜேந்திரன் உங்கள அழைச்சாரு. உடனே நீங்க அவருக்கு வந்து தரிசனம் குடுத்து அவர காப்பாத்துனீங்களே! அப்ப இவ்வளவு எல்லாம் ஐஸ்வர்யம் வச்சுட்டு இருந்தாலும், இவ்வளவு தேக பலன், இவ்வளவு செல்வம், இவ்வளவு அழகு, கல்வி, ஞானம் எது இருந்தாலும் அதெல்லாம் வேஸ்ட் தான். வெறும் பக்தி மட்டும் இருந்தால் போதும். உங்கள திருப்திப்படுத்துறதுக்கு. ஆஹா! எவ்வளவு சிரேஷ்டமானது. பகவானே! உங்களுடைய தாமரை திருவடியில சரணடைஞ்சா போதும். எனக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. ஆனா உங்களுடைய பக்தர்கள் ஏன்னா இங்க வந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள்ன்னு இருக்காங்க. ஆனா பகவானே நான் வெறும் அசுர குழந்தை தான். இங்க பிராமணர்களுடைய குணங்கள் வந்து சொல்லப்படுறது. ஏன்னா பிராமணர்கள் வந்து நெறைய தவம் பண்ணக்கூடியவர்கள், நெறைய விரதங்கள் பண்ணக்கூடியவர்கள், புலன் கட்டுப்பாட்டு கொண்டவர்கள், பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப புத்தி கூர்மை கொண்டவர்கள். அதேபோல ரொம்ப ஆ என்னது அவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்படி நடந்துக்குவா. அதேபோல நெறைய யக்ஞங்கள் செய்யக்கூடியவர்கள், நெறைய தானம் பண்ணக்கூடியவர்கள், நிலையான புத்தி உடையவர்கள், வேதத்தை படிக்கக்கூடியவர்கள், இவ்வளவு சிறந்தவர்களாக இருக்காங்க. ஏன்னா, அவ்வளவு விரதங்கள் செய்றாங்க, அவ்வளோ அனுஷ்டானங்கள் ஃபாலோ பண்றாங்க. ஆனா, இவங்க எல்லார விட பக்தன் சிறந்தவனாக இப்ப தான் எனக்கே தெரியுது சுவாமி. இவ்வளவு பேர் இருந்தாலும் பக்தர்களே சிரேஷ்டமான பக்தர்கள தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பிராமணருக்கு இவ்வளவு குவாலிட்டீஸ் இருக்கு. ஸோ மற்றும் இந்த சத்திரியர்களாகட்டும், வைஷ்யர்களாக இவங்கள பத்தி என்ன சொல்றது? ஆனா, நாங்கலாம் ஒரு அசுரர்கள். ஆனா, எங்களுடைய பக்திக்கே நீங்க வந்துட்டீங்களே! பகவானே, உங்களுடைய பக்தர்கள் நாய் மாமிசம் தின்னும் ஒரு சண்டாள குலத்தில் பிறந்திருந்தாலும், பகவானே உங்களுக்கு பக்தி செய்தால், தன்னுடைய மனசாலும், வாக்காலும், செயலாலும், எதாலயும் அந்த பக்தன் உங்களுக்கு அப்படி ஒரு பக்தியோட பக்தி சேவை செஞ்சாலே போதும். இந்த பிராமணனை விட சிரேஷ்டமானவன் பக்தன் தான். ஆனா, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பொய் கௌரவத்தோட இருக்காங்க மற்றவர்கள். என்கிட்ட அது இருக்கு, இது இருக்குன்னுட்டு. ஆனா அதையெல்லாம் நீங்க விரும்புறதில்ல. வெறும் பக்திய மட்டும் தான் நீங்க விரும்புறீங்க. பகவானே! நான் வந்து உங்ககிட்ட ஒரு பக்தனா இருக்க தான் விருப்பப்படுறேன். நான் வந்து ஏன்னா அசுர குழந்தையா இருக்க என்னையே நீங்க ஸ்வீகாரம் பண்ணியிருந்தீங்களே! இவ்வளவு பேர் வேண்டுதல் குடுத்தாங்க. இவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்ணாங்க. எதுக்கு நீங்க தல சாக்கலையே! ஆனா என்ன பார்த்த உடனே நீங்க ரொம்ப கூல் ஆயிட்டீங்களே!
இல்லையா? சோ நீங்க பூரண திருப்தி யார் மேல அடையறீங்க? வெறும் பக்தன பார்த்து மட்டும் தான். சோ இப்படியாப்பட்ட பக்தன் மேல இவ்வளவு கருணையா? இவ்வளவு கருணை! பகவானே! உங்கள போல உயர்ந்த குணம் யாருக்குமே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு நித்திய சேவகனாக இருக்கணும். ஏன்னா, எப்படி இப்ப நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன அலங்காரமா கண்ணாடியில அப்படியே தான் பிரதிபலிக்கும் இல்லையா? அதுபோல நாம இங்க பக்தியோடு இருந்தா பகவான் நம்ம பக்தனாக பார்க்க போறாரு. இல்ல நாம வேற எதையா போல காட்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது அங்க தான் அப்படிதான் தெரிய போகுது. ஸோ நம்ம பக்தனா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஆனா புத்தி இல்லாதவர்கள், மாயையில வசப்பட்டவர்கள், அசுர நாஸ்திக தன்மை கொண்டவர்கள், துஷ்டர்கள் யாருமே உங்கள சரணடைய மாட்டாங்களே! ஸோ அப்படியாப்பட்டவன் குடும்பத்தில பிறந்திருக்கோம் நாங்கல்லாம். ஆனா நாங்க பக்தி பண்ணாலும் இவ்வளவு வேகமா எங்கள காப்பாத்தி எங்களுக்காக ஓடி வந்திருக்கீங்களே! எவ்வளவு சிரேஷ்டமானவர். பகவானே! உங்களுடைய மகிமைய நான் எப்பவுமே கேட்டுண்டே இருக்கணும். உங்களுடைய நாமத்த நான் எப்பவுமே ஜெபிச்சுண்டே இருக்கணும். நான் எப்பயுமே உங்கள வழிபட்டுண்டே இருக்கணும். இதுதான் எனக்கு தேவ. இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது சுவாமி. ஏன்னா நான் அவ்ளோ ஞானியோ, வேற எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய நாமம் மட்டும் தான். ஏன்னா இங்க இவ்வளவு பக்தர்கள், இவ்வளவு சேவகர்கள், ஏன்னா பிரம்மால இருந்து இவ்வளவு சேவகர்கள், தேவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களலாம் பார்க்கும்போது ரொம்ப பெரியவங்க. நெறைய தவம், யக்ஞங்கள் அது இது செஞ்சு உங்கள திருப்திப்படுத்தியிருப்பாங்க. ஆனா நான்லாம் ஒண்ணுமே பண்ணலையே! உங்களுக்கு நான் ஒண்ணும் பண்ணல. நான் அவ்ளோ கடைக்கோடியில இருக்கேன். ரொம்ப சின்னவன். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸோ நீங்க வந்து என்ன காப்பாத்துறதுக்காக என்னுடைய தந்தையான அசுர ராஜன் இரண்யகசிபுவ கொன்னீங்க. தயவு செஞ்சு எங்க அப்பா மேல கோவப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் சாந்தி ஆவுங்க. ஏன்னா உங்களுடைய கோவத்த பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த சாதுக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு தேள பார்த்தோ, ஒரு பாம்ப பார்த்தோ எப்படி பயப்படுவாங்களோ, அதுபோல் பகவான் உங்கள பார்த்து பயப்படுறாங்க. அதனால நீங்க கோவப்படாதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சாந்தி ஆவுங்க. அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லின்னு இருக்காரு. ஏன்னா, அந்த பயத்த விட்டா தான் எல்லாருக்கும் உங்க பக்கத்துல வர முடியும். ஏன்னா எல்லாரும் உங்கள பார்த்து அப்படி பயப்படுறாங்க. பகவானே! நான் எப்பவுமே என்னுடைய மனசால, என்னுடைய வாக்கால, அதாவது வாயால, என்னுடைய செயலால எப்பவுமே நான் உங்களையே தான் நெனச்சுட்டு உங்களையே தான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ம். இப்படி உங்களுடைய இந்த அழகிய சிங்கர். ஸோ, உங்களுடைய அந்த அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா, பக்தர்களுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தாலும், பகவானே நீங்க ஓடி வரீங்க இல்லையா? இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க. ஏன்னா, பகவானே நீங்க வந்து எல்லா தூணுலயும் ரெடியா இருந்தார் நரசிம்மர். ஏன்னா, பிரகலாதன் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் அவர் இருந்தார். ஏன்னா, இரண்யகசிபு எந்த தூண உடைச்சாலும் வெளிய வர்றதுக்கு அவர் தயாரா இருந்தார். ஏன்னா, பிரகலாதனுடைய கண்ணுக்கு எல்லா தூண்லயும் பகவான் ரெடியா இருந்தத பார்க்க முடிஞ்சது. அதான் அவர் சொல்லின்னு இருக்காரு. தன்னுடைய பக்தனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா, உடனே இவ்வளவு பயங்கரமான ஒரு ரூபத்த எடுத்துண்டு, இவ்வளவு வேகமா வந்திருக்கீங்களே! ஏன்னா பக்தர்களுக்கு ஆபத்த நீக்கக்கூடியவர் நீங்க. பக்த வத்சலன். உங்கள போல ஒருத்தர் யாருமே கிடையாது. ஏன்னா நீங்க அவ்வளவு கருணை வாய்ந்தவர். நான் வந்து ஆ ரொம்ப நீச்ச குலம், அசுர குலம். ஆ இந்த அசுர குழந்தைக்கு போய் நாம எதுக்கு காட்சி குடுக்கணும் அப்படின்னு யோசிக்கல. ஆனாலும் நீங்க உடனே வந்துட்டீங்க. தயவு செஞ்சு நான் வந்து உங்கள சரணடைகிறேன். தயவு செஞ்சு எனக்கு முக்திய குடுத்துருங்க. பாருங்க 5 வயசு குழந்தை கேட்டுட்டு இருக்கான். எனக்கு முக்திய குடுங்க. போதும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் போதும்.
எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை. எனக்கு எனக்கு வந்து முக்தியை கொடுத்து நான் கிளம்பி போறேன். இப்ப பகவான் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்தி பண்ணி 5 வயசு குழந்தைய பகவான் வந்து தன்னுடைய லோகத்து வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தங்க யாராவது பக்தி பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஓ! பக்தி பண்ணா பகவான் வந்து அழைச்சிட்டு போயிடுவார். ஐயோ! பக்தி வேணாம்ப்பா. அப்ப நம்ம சாகர டைம்ல பக்தி பண்ணிக்கலாம். வயசானதுக்கு அப்புறம் பக்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணிடும் இல்லையா? ஸோ பகவான் வந்து அதனால தான் என்ன பண்றாரு? கூட்டிட்டு போக மாட்டாரு. ஆனா இவர் கேட்கிறாரு. கேட்டுட்டா அப்புறம் ஓ! எல்லாம் 5 வயசுல, 4 வயசுல, 6 வயசுல யாராவது பக்தி பண்ணி போயிட்டாங்கன்னா, அப்புறம் குடும்ப வாழ்க்கை குழந்தைங்க இல்லாம போயிடும். ஸோ எப்படி நடக்கிறது? இல்லையா? இவர் கேட்டுன்னு இருக்காரு. பகவானே, நீங்க தான் வந்து அனைத்திலும் உயர்ந்தவர், பிரியமுள்ளவர். ஸோ நீங்க வந்து சொர்க்கத்திலிருந்து நரகம் வரையும், ஏன் பிரம்மலோகத்திலிருந்து மொத்தம் இந்த 14 லோகம், இந்த 14 லோகத்துல இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில உங்களையே தான் எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காங்க. எனக்கு இந்த 14 லோகத்துல எதுவுமே வேண்டாம். ஏன்னா எல்லாமே துன்பகரமா இருக்கு. மேல பிரம்மலோகத்துல இருந்து கீழே பாதாள லோகம் வரையும். ஏன்னா பிரம்மால இருந்து சின்ன எறும்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த பௌதிக உலகத்துல தான் இருக்கு. எல்லாம் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில, இல்லையா? ஜென்ம மிருதி ஜரா வியாதி, பிறப்பு, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்குறது. ஸோ இது வந்து இருக்கு. ஆனா எனக்கு இது வேண்டாம். இந்த துன்பத்துல இருந்து என்ன விடுவிச்சிருங்க, என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா யோசிச்சு பாருங்க, யாராவது 5 வயசு குழந்தை இப்பயே கிளம்பி போயிடுது அப்படின்னா, ஏன்னா அந்த குழந்தைக்கும் திருமணம் ஆகி, ஏன்னா வம்ச விருத்தி நடக்கணும் இல்லையா? இப்படி வம்ச விருத்தியே இல்லாம இப்படி கிளம்பிட்டா என்ன ஆகுறது? பிரகலாதர் சொல்றதை கேட்டுட்டு நரசிம்மர் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு. பகவானே, உங்க பக்கத்துல தான் என்ன பண்ண முடியும்? முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அது போல நானும் முக்தி பெற்ற ஆத்மாக்களா உங்க பக்கத்துல இருக்கணும் வைகுண்டத்துல. எனக்கு இந்த பௌதீகமான குணங்களோ, இந்த பௌதிக சகவாசம் எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னை வந்து அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பௌதிக லோகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தர் பக்தி பண்ணி போறது சிறந்ததா? அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம மூலியமா நம்மளுடைய குடும்பம் ஆகட்டும், நம்மளுடைய பரம்பரை அதே போல நம்ம வந்து மற்றவாளுக்கும் பக்தியை கொடுத்து அந்த அவங்க ஒரு 50-60 பேர், அவங்களுடைய குடும்பம், அவங்க இன்னும் ஒரு ஒரு 10-15 பேருக்கு, ஒவ்வொருத்தரும் அப்படி 10-15 பேருக்கு பக்தியை கொடுத்தாலும் அப்ப பாருங்க அதுவே ஒரு பெரிய விருட்சமாக மாறும் இல்லையா? அது போல இது எல்லாமே எப்படி ஒரு சீட பரம்பரை அடிச்சு விட்டுகளை பின்பற்றணும். கரெக்டு தான். ஆனா நான் வந்து இப்ப கொஞ்சம் அறியாமையில இருக்கேன். என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இருந்து இப்ப எல்லாருக்கும் பக்தியை கொடுத்தேன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இல்லையா? ஸோ இந்த 9 வகையான பக்தி சேவைகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் பண்ணி மற்றவங்களுக்கெல்லாம் நான் பக்தி கொடுத்து எல்லாருக்கும் பண்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா உங்களை பார்த்த உடனே திரும்ப உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை ரொம்ப பிஞ்சு குரல்ல கேட்டுன்னு இருக்கான். ஏன்னா உங்களுடைய பக்தி வந்து ரொம்ப சுலபம் பண்றது. அதே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதே பௌதீக லோகத்துல எவ்வளவு கெட்ட விஷயங்களுக்கு நிறைய காசு தேவை. என்ன, இப்ப சூதாடுறதுக்கு காசு தேவை, போதை பொருட்கள் யூஸ் பண்றதுக்கு காசு தேவை, கெட்ட பெண்களோட கெட்ட ஆண்களோட சகவாசத்துக்கு காசு தேவை. இல்ல இது போல எல்லாத்துக்குமே காசு தேவை. இல்ல சில பேர் வந்து இந்த மிருக பலி அது இதுவும் கொடுப்பாங்கன்னு, ஸோ அதுக்கும் காசு தேவை. ஆனா எல்லாத்துக்கும் காசு தேவை. ஆனா பகவானே உங்களுடைய பக்தி பண்றதுக்கு எந்த ஒரு காசும் தேவை கிடையாது. ஏன்னா ஒன்லி பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சுட்டு இருந்தாலே போதும். அவங்களே பெரிய பக்தர்கள் ஆயிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் ஆகிடுவாங்க. ஸோ பக்தி பண்றதுக்கு காசு தேவையில்லை. ஆனா கெட்ட விஷயங்கள் நரகத்துக்கு போறது காசு தேவை. வைகுண்டத்துக்கு போறது காசு தேவையில்லை.
நரகத்துக்கு போறது காசு தேவை பாருங்க. ஸோ இப்படி பகவானே உங்களுடைய பக்தி வந்து ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியா. நான் வந்து வெறும் உங்களுடைய நாமத்தை தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல அவங்கவங்க உடம்ப எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, எப்படி சுகபோகத்தோட வாழறது, எப்படி இந்த உடம்ப அழகா பண்ணிக்கிறது, அதை எதை செஞ்சு அவங்களோட ஆத்மாவை திரும்ப திரும்ப இந்த பௌதிக லோகத்திலே மாட்ட வச்சுடுறாங்க. இந்த சம்சார சக்கரத்திலே மாட்டிக்குது அது. ம் ஜென்ம மிருத்யு ஜராவியாதின்னு இந்த சக்கரம் இருக்கு இல்லையா, திரும்ப திரும்ப பிறக்கிறது. 84 லட்சம் ஜீவராசிகள் இந்த சக்கரத்திலே மாட்டிக்க வேண்டியதுதான். ஆனா இந்த சக்கரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரே பரிகாரம் தான் சுவாமி. என்ன பரிகாரம்? இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லாத இந்த தேகத்தை வச்சுண்டு எப்பயும் நான் எனதுன்ற அந்த ஒரு சுபாவத்தை விட்டுட்டு, இது எல்லாத்துக்கும் மருந்து என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம எல்லாம் இந்த பௌதிக லோகத்துல இருக்கிற நம்ம எல்லாம் நோயாளிகள் தான். ஏன்னா பௌதிக லோகத்துல வந்துட்டா நோயாளிகள் தான். ஆனா இங்கிருந்து வெளியே போகணும், அதற்கான மருந்து என்ன அப்படின்னா ஒரே வழி பகவானுடைய ஹரிநாமம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அதை தவிர பகவானுடைய ஹரிநாமத்தை தவிர வேற கதியே கிடையாது. ஸோ அதனாலதான் பகவானே பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம். ஏன்னா இந்த ஜென்மம் அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா மனித ஜென்மம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவ்வளவு சுலபம் இல்லாத நமக்கு பகவானுடைய கருணையில மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. ஏன்னா 84 லட்சம் ஜீவராசிகள் 4 லட்சம் மட்டும்தான் மனிதர்கள். அவ்வளவு ஜீவராசிகள் வெரைட்டில 4 லட்சம், அவ்வளவு வெரைட்டிஸ் மட்டும்தான் மனிதர்கள். மற்ற எல்லா நீர்வாழ் ஜீவராசிகள், பரப்பன, ஊர்வன, மரங்கள், செடிகள், ஸோ இப்படி இருக்கு. ஸோ பகவான் அதான் சொல்றாரு, இவ்வளோ சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தியக்த தேகம் புனர்ஜன்மம் நைதிமம் ஏதிசு அர்ஜுனாம். ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனது தோற்றம், என்னுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப திவ்யமானது அப்படின்னு யார் ஒருத்தருக்கு தெரியறதோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த உடம்ப விட்ட உடனே என்னுடைய லோகத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா நித்தியமான இந்த என்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு வந்துருவாங்க. திரும்ப அவங்க இந்த பௌதிக லோகத்துல பிறவி எடுக்கணும், திரும்ப பிறக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கவலையே படாத அர்ஜுனா. யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை, ஹரிநாமத்தை ஜபிக்கிறாங்களோ, யார் பகவானுடைய லீலைகளை இப்படி கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் வைகுண்டம் போயிடுவாங்க. திரும்ப இந்த பௌதிகத்துல யாருக்காவது பிறக்கணும்னு ஆசை இருக்கா என்ன? அப்படி ஆசைனா தயவு செஞ்சு பாகவதம் கிளாஸ்க்கு மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா பாகவதம் கிளாஸ் கேட்டா அவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்க பகவானுடைய ஹரிநாமத்தையும் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. திரும்ப இந்த பௌதிக உலகத்துல பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதையே தான் இங்க வந்து பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, பகவானே நான் வந்து உங்களுடைய நாமத்தை மட்டும்தான் ஜெபிச்சேன். ஸோ எவ்வளவு சிரேஷ்டமானது இல்லையா? என் மேல இவ்வளவு கருணை வச்சிருக்கீங்களே. ஏன்னா இந்த பௌதிக பந்தம், இந்த பௌதிக லோகம் எப்படி இருக்கு அப்படின்னா சமுத்திரம். சம்சார சாகரம்னா என்ன? சமுத்திரம். எல்லாம் இதுல மூழ்கின்னு இருக்கும். ஆனா இந்த எல்லாரும் தூக்கி நடு சமுத்திரத்துல போட்டாச்சு. எப்படி எவ்வளவு நேரம் நீச்சல் அடிப்பீங்க? நீச்சல் அடிக்கவே முடியாது யாராலையும். ஒரு 1000 கிலோமீட்டர் நீச்சல் அடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது போல சமுதிரத்துல எல்லாம் மூழ்கின்னு இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு போட்டு, அதுதான் என்ன? பகவானுடைய ஹரிநாமம். அந்த ஹரிநாமத்தை ஜெபிச்சா நமக்கு போட்டு வந்துடும். போட்ல ஏறி நம்ம பாட்டையும் அந்த பக்கம் போயிடலாம். ஸோ இங்க வந்து பகவானே இப்படி உங்களுடைய கருணையால உங்களுடைய ஹரிநாமத்தை நான் வந்து வசீகரிக்கப்பட்டுட்டேன். உங்களுடைய நாமம் சொல்லி சொல்லி அதே எனக்கு ஆக்கர்ஷணம் ஆயிடுச்சு, வசீகரிக்கப்பட்டுட்டேன். என்னால எந்த இடம், எந்த நேரம், என்ன காரணம், என்ன விஷயம் எதுவுமே தெரியல சுவாமி. எப்ப பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய நாமத்தை ஜெபிக்கிறது தான். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அது ஒன்னே போதும்.
அது ஒண்ணுதான் சுவாமி எனக்கு சக்தி கொடுக்குது. ம். ஏன்னா அந்த சக்தியே அந்த பகவானுடைய அந்த நாமமே எனக்கு சக்தியை கொடுக்குது. அந்த சக்திமானே பகவானே நீங்க தான். ஏன்னா உங்களுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு சக்தி வருது. அதனாலதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பகவானே நான் வந்து உங்களுடைய திருப்பாதத்தால ரட்சிக்கப்படுகிறேன். ஸோ என் மேல எப்படி நீங்க இவ்வளவு கருணை வச்சிருக்கீங்க? அதாவது அகாரணமான கருணை. காரணமே இல்ல சுவாமி, நீங்க இவ்வளவு கருணை வச்சிருக்கீங்க. எனக்கு இந்த மேல் உலகமோ, இப்ப இருக்கக்கூடிய பூலகம் வந்து மத்திய உலகம். மத்திய உலகமோ, கீழ் உலகமோ எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன்னா இது எல்லாத்தையும் காத்து, ரட்சித்து, அழித்து எல்லாமே நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு இது 3மே வேண்டாம். ஏன்னா அவர் கேட்கறது எது? பகவானுடைய லோகம். இல்லையா? அதனால எனக்கு இந்த 3மே வேண்டாம். எத குடுத்தாலும் எனக்கு வேண்டாம். எங்க உட்கார வச்சாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். உங்களுடைய நாமம் தான் வேணும். ஏன்னா உங்களுடைய நாமம் அப்படி வசீகரிது, ஆக்கர்ஷணம் ஆகுறேன் நானு. சோ யார் ஒருத்தர் இப்படி பகவானுடைய நாமத்தால் ஆக்கர்ஷிக்கப்படுறாங்களோ, வசீகரிக்கப்படுறாங்களோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ம். கிருஷ்ணரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷம் வரும். அந்த கிருஷ்ணருடைய அந்த சிரிச்ச முகம், அந்த புல்லாங்குழல் வச்சிருந்து அவர் நிக்கிற அந்த ஸ்டைல் ஆகட்டும். ஏன்னா அவர் வந்து திரிபங்கி ரூபத்துல தான் நிப்பார் அவர். அவர் நிக்கிற அந்த ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய அந்த ஸ்மைல் ஆகட்டும், அவரோட ஃப்ளூட் ஆகட்டும், பார்க்கும்போதே நம்மெல்லாம் மயங்கிட வேண்டியதுதான். அதே போல அவருடைய அந்த லீலைகள், அந்த லீலைகளை கேட்கும்போது நம்ம மனசே அப்படியே பறந்து போகும். எங்கேயோ அப்படியே பறந்து போற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இல்லையா? சோ அப்படி ஒரு ஆனந்தம் இவருக்கு கிடைச்சுட்டு இருக்கு. ஏன்னா பகவானே உன்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் கிடைச்சிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையே அப்படி புத்துயிர். ஒவ்வொரு நாளும் எப்ப உங்களுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்க அப்படி ஒரு அந்த ஆனந்தம், அந்த புத்துயிர் வருது எனக்கு. அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. ஏன்னா பாருங்க, இப்படி ஒரு அந்த பக்தி வேற எதுவுமே செய்ய வேணாங்க. வெறும் பகவானுடைய நாமம் சொல்லிட்டு இருந்தாலே போதும். அதுவே நமக்கு முக்தி, மோட்சத்தை கொடுத்து விடும் இல்லையா? மீதிக்கெல்லாம் தான் நமக்கு செலவு. ஆனா பகவானுடைய பக்தி, பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு செலவும் கிடையாதே. ஓ பகவானே, நீங்க பூரண அம்சமாக இருக்கீங்க. எல்லா காலத்தையும் ரட்சிக்கக்கூடிய ஒரு கட்டுப்படுத்துபவர் நீங்க தான். உங்களுடைய வைகுண்ட லோகமாகட்டும், இந்த பௌதிக லோகமாகட்டும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது நீங்க தான். சோ உங்களுடைய செயலால தான் அனைத்து ஜீவராசியும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இங்க எனக்கு வந்து இந்த அதாவது இந்த பௌதிக உலகம் உருவாக்குறதுக்கு 16 மூலக்கூறுகள் தேவைப்பட்டுச்சாம். இப்ப பாருங்க, ஒரு டேபிள் அப்படின்னா அது வந்து மரத்தால் செய்யப்பட்டது. ஒரு பேனா இது வந்து பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது போல இந்த பௌதிக உலகமே 16 மூலப்பொருட்களால் செய்யப்பட்டது. ஆனா இந்த அனைத்தையும் 14 மூலப்பொருளை கொடுத்ததும் நீதான் சுவாமி. அந்த 16 மூலப்பொருட்களாக இருப்பதும் நீங்க தான். அதை செஞ்சதும் நீங்க தான், ரட்சிக்கிறதும் நீங்க தான், கடைசியில அழிக்கிறதும் நீங்க தான். சோ யார் ஒருத்தர் பகவானே உங்களுடைய தாமரை திருவடியில சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க நேரா உங்ககிட்ட வந்துருவாங்க இல்லையா? ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையில சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதகம். சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜட உலகமாகட்டும், ஆன்மீக உலகமாகட்டும், அனைத்தின் மூலப்பொருள் நானே. எல்லாம் என்கிட்ட இருந்தே உருவாச்சு அர்ஜுனா. இதை அதாவது தோன்ற செய்தவனும் நான் தான், ரட்சிக்கிறதும் நான் தான், எல்லாமே நான் தான். ஆனா இங்க இருந்து விடுபடணும், இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா யார் ஒருத்தன் எனக்கு பக்தி சேவை செய்யறானோ, அதாவது இதயபூர்வமாக, பணம் செலவு பண்ணின்னு சொல்லல, இதயபூர்வமாக என்னை வழிபடுகிறானோ, பக்தி சேவை செய்கிறானோ, பக்தி தொண்டு செய்கிறானோ, அவன் என்னுடைய லோகத்துக்கு வந்துருவான். ஸோ இப்படி அனைத்துமே பகவான் தான். அப்படி எல்லாத்தையும் ரட்சிக்கிறதும் அவர் தான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? யார் ஒருத்தர் இடையறாது, ஏன்னா
கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. தேஷாம் சதத யுக்தானாம் வததாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. யார் ஒருத்தர் அன்பு தொண்டு இடைவிடாது, அதாவது இடைவிடாது பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்காளோ அவங்க கண்டிப்பா என்னுடைய லோகத்துக்கு என் கூடயே இருப்பாங்க. சோ பகவானுடைய லோகத்துக்கு போயிட்டு பகவான் கூடயே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதானே பகவான் கூடயே. இப்ப நம்மளுடைய பாரத தேசம் இருக்கு. பாரத தேசத்துல எல்லாரும் போய், இப்ப நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் யாரு? அவர் பக்கத்துல போய் இருக்க முடியுது இல்ல, நாம எங்கேயோ இருக்கோம் இல்லையா? அப்படியே பகவானுடைய லோகத்துல நம்ம எங்கேயோ எல்லாம் இருக்க தேவையில்லை, பகவான் கூடயே இருந்துன்னு இருக்கலாம். ஸோ நாம என்ன பண்ணணும்? இடையராது பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்லணும். பகவானுடைய ஹரிநாமம் அவ்வளவு சிரேஷ்டமானது, அப்படி ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியது. ஏன்னா இப்ப தேவர்கள் வழிபடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எங்க போவாங்க? தேவர்களுடைய உலகத்திற்கு போவாங்க. பேய்களையும் பூதங்களையும் வழிபடுவர்கள் எங்க போவாங்க? அந்த லோகத்துக்கு போயிடுவாங்க. அதே முன்னோர்களை வழிபடுவர்கள் பித்ருலோகத்துக்கு போவாங்க. யார் ஒருத்தன் என்னை வழிபடுகிறானோ அவன் என்னுடைய லோகத்தில் வாழ்கிறான். யார் சொன்னது? பகவானே சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. ஸோ இப்படி அனைத்து லோகங்கள் இருக்கு. ஆனா நம்ம பகவான் கிட்ட வாழணுமா? இப்ப மாலை, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாலை கடையில நிறைய மாலைகள் இருக்கு. எல்லா மாலையும் பகவானுக்கா போகுது? இல்ல. சில மாலைகள் யாராவது அரசியல்வாதி கழுத்துக்கு போகும், சில மாலைகள் யாராவது இறந்தவா கழுத்துக்கு போகும் இல்லையா? சோ நம்ம வந்து நம்மளாம் ஒரு பூமாலை போல. இப்ப நம்ம பகவான் கழுத்துக்கு போகணுமா, இல்ல யாராவது நடிகர் நடிகைங்களுக்கோ, இல்ல அரசியல்வாதிகளுக்கோ, இல்ல ஏதாவது என்னது விளையாட்டு வீரர்களுக்கோ அப்படி எங்காவது போகணும், அவங்க கழுத்தில் போய் விழணுமா, இல்ல இறந்தவர்களுடைய கழுத்துல விழணுமா? நீங்க தான் யோசிக்கணும். நம்ம பகவானுடைய கழுத்துக்கு மாலையா போகணும் அப்படின்னா டெய்லி எல்லாரும் பகவானுடைய ஹரிநாமத்தை சொல்லுங்க. ஸோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அதையே தான் நம்ம வந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா கால சக்கரம் எப்ப என்ன ஆகும் நமக்கே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்போமா? டவுட்டு தான். ஏன்னா எத்தனை பூகம்பங்கள் வருது, எத்தனை சுனாமிகள் வருது, எத்தனை என்னென்ன பிரச்சனை நடக்குது லோகத்துல. ஸோ இங்க வந்து பிரகலாதர் தான் சொல்றாரு, ஏன்னா காலச்சக்கரம் எப்ப நம்மளை நெசிக்கிடும்னு தெரியலையே சுவாமி. நான் வந்து உங்களை பூரணமா சரணடைஞ்சிருக்கேன், இப்ப நான் சரணடைஞ்சிருக்கேன், இன் ஃபியூச்சர்ல என் புத்தி மாறுமோ மாறுமோ எனக்கு தெரியாது. அதனால பகவானே நான் வந்து உங்களை ஃபுல்லா இப்ப சரணடைஞ்சிருக்கேன், தயவு செஞ்சு இப்பவே என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க. நான் வந்து கிருஷ்ணா உன்னுடைய நித்திய தாசனாக இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவானே நீங்க ஒருத்தர் தான், எந்த மதம், எந்த ஜாதி, எந்த குலம் எதையுமே பார்க்கறது இல்லை. எல்லாத்தையும் விட்டு யாராவது உங்களுடைய நாமத்தை சொன்னா போதும் ஓடி வந்து அவங்கள வந்து ரட்சிச்சுடுறீங்க. ஆனா இந்த பௌதிக உலகத்துல எல்லாரும் இப்படி இருக்காங்களா அப்படின்னா கிடையாது சுவாமி. எல்லா மக்களுக்கும் எனக்கு ஜாஸ்தி 100 வருஷம் வாழணும், 200 வருஷம் வாழணும் இப்படிதான் ஆசைப்படுறாங்க. நிறைய செல்வம் வேணும், எனக்கு சுக போகங்கள் வேணும், இப்படியெல்லாம் விரும்புறாங்க. ஏன்னா என் தந்தையும் இப்படிதான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டாரு, கண்மூடித்தனமா ஆசைப்பட்டுட்டாரு அவர். ஏன்னா அவரை கண்கூட நான் பார்த்துட்டேன், நிறைய வரம் வாங்கினாரு. என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட அவருக்கு உங்க மேல பக்தியே கிடையாது. எல்லா தேவர்கிட்ட வரத்தை வாங்கியாச்சு, எல்லாரையும் ஆட்டி படைச்சாச்சு, எல்லா தேவர்களையும் ஆட்டி படைச்சாச்சு. ஸோ இந்த குழந்தை சொல்றதை கேட்டுட்டு பகவான் வந்து அப்படியே புருவத்தை தூக்கி சிரிச்சுட்டு இருக்காராம். எப்படி அவங்க அப்பைய பத்தியே பிடிச்சி திட்டின்னு இருக்கான் பாருங்க அப்படின்னுட்டு நரசிம்மர் வந்து சிரிச்சுட்டு இருக்காராம். ஸோ அப்படி ஒரு அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தார் எங்க அப்பா. தான் தான் பலசாலி, தன்னை ஜெயிக்க யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். ஒரு நொடி இல்லை சுவாமி, ஒரு நொடி இல்ல, உங்களால ஒரு நொடியில என்ன பண்ணியாச்சு? பூச்சியை நெசுக்கிறப்ப நெசுக்கி போட்டுட்டீங்க இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க இந்த லோகத்திலயும் பார்க்கலாம், அதாவது நெப்போலியன் படையெடுப்பு, ஹிட்லர், ஸோ இப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன அப்படியே 1000 வருஷம் வாழ்ந்தாங்க? இல்ல, அவ்வளவுதான். பேரு புகழ் பணம் இதுக்காக என்னென்னவோ ஜனங்களை வந்து சண்டை அது இதுன்னு பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஸோ கடைசியில் அவங்க வாரி கட்டிக்கிட்டு தானே ஒன்றும் கிடையாது. கடைசியில் அவங்க வந்து எந்த நரகத்தில் போய் கஷ்டப்பட்டு, ஏன்னா எத்தனை பேர் அவங்களால உயிரிழந்தாங்க இல்லையா? ஆனா இந்த உலகத்துல எல்லாரும் பேரு புகழ் பணம் இதுக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா யார் ஒருத்தன் எனக்கு எதுவுமே தேவையில்லை, பகவானே உன்னுடைய நாமம் தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னுட்டு பிரகல்லாதனை போல நாமளும் பக்தி செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை ஜெபிக்கணும், அவ்வளவுதான். ஸோ பிரகல்லாதர் அதுதான் சொல்றாருங்க. பகவானே எனக்கு இங்க இந்த லோகத்துல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிரம்மதேவர்ல இருந்து எறும்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் எனக்கு அந்த சுகம் வேணும், இந்த சுகம் வேணும், இந்த யோக சித்தி வேணும், நீண்ட ஆயுள் வேணும், சுகபோகங்கள் வேணும், பேரு புகழ் வேணும், சகல ஐஸ்வர்யம் வேணும் இப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, விருப்பமே இல்லை சுவாமி. எனக்கு உங்களுடைய தூய பக்தி மட்டும்தான் வேணும், அது மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஏன்னா மீதி எதுவுமே என்னை வந்து உங்ககிட்ட அழைச்சிட்டு போவாது, எல்லாமே வேஸ்ட். ஏன்னா எல்லாத்தை விட சிறந்தது என்ன? பக்தி தான். ஆனா இந்த பௌதிக லோகத்துல புத்தி சித்தி என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பா இல்லையா? ஸோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா புருஷார்த்தங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க, தர்ம அர்த்த காம மோக்ஷம் அப்படின்னுட்டு புருஷார்த்தங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அதெல்லாமும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா. ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஏணிப்படிகள் போல அப்படியே ஸ்டெப்ஸா, தர்ம அர்த்த காம மோக்ஷன்றது எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு 20 மாடி கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20வது மாடிக்கு போகணும், ஒரு ஒரு மாடியா ஸ்டெப்ஸ்ல ஏறி போற மாதிரி இந்த தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம். ஆனா நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னா ராக்கெட் போல, அதாவது லிஃப்ட் போல 20வது பட்டனை அழுத்தினா போதும், ஸ்ட்ரைட்டா வந்து 20வது மாடிக்கு வந்து இறங்கிட வேண்டியதுதான். அது போல பக்தி செஞ்சா போதுமே சுவாமி, நேரம் உங்ககிட்ட வந்துட போறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு? ஏன்னா இதெல்லாம் கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ். இந்த கர்மகாண்ட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவையில்லை, உங்களோட பக்தி மட்டும் போதும். ஸோ இப்படி, ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல நீங்க இந்த காணல் நீர் தெரியுமா? பாலைவனம் ஆகட்டும், இல்ல ரொம்ப வெயில்ல டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல அப்படியே அப்படியே தண்ணி போற மாதிரி இருக்கும், காணல் நீர்ன்னு சொல்லுவான் இல்லையா? ஸோ அது போல இந்த பௌதிக லோகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே இது காணல் நீர் தான். ஏன்னா இது சுகம் கொடுக்குமா, அது சுகம் கொடுக்குமா, இது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, அது சந்தோஷத்தை கொடுக்குமான்னு எல்லாரும் அது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. காணல் நீரை பார்த்துட்டு பின்னாடி ஓடிட்டு. ஆனா இந்த உலகத்துல எதுவுமே சுகத்தை கொடுக்க போறது இல்லை. ஆனா உண்மையான சுகம், உண்மையான மகிழ்ச்சி என்ன அப்படின்னா பகவானே நீங்க தான். ஏன்னா எல்லாரும் பொறுத்தவரை எனக்கு இவ்வளவு மதிப்பெண் வேணும், இந்த வேலை வேணும், நோயுற்ற வாழ்வு வேணும், இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும், தத்துவ ஞானி ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், பணக்காரன் நடிகர் ஆகணும், என்னென்னவோ இருக்கு, எல்லாம் கடினமா அதுக்காக உழைச்சுட்டு இருக்கா. சோ அது எதுவுமே அவங்களுக்கு பிரயோஜனம் பட போறது இல்லை. உண்மையான பிரயோஜனம் எது அப்படின்னா பகவானே உங்களுடைய பக்தி மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு கஷ்டமும் கிடையாதே. சோ அதுவே போதுமே அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல சத்துவகுணம், ருஜோகுணம், தமோகுணம் அப்படின்ட்டு இந்த 3 குணங்கள் ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. சோ அதனால இங்க அதிகமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணமும் தமோகுணமும் தான் நிறைஞ்சிருக்கு, சத்துவகுணம் ரொம்ப ரொம்ப கம்மி, ரஜோகுணம் தமோகுணம் தான் நிறைஞ்சிருக்கு. சோ எல்லாரும் பொறுத்தவரை அதுலதான் விழுந்திருக்காங்க. அதனால பிரம்மா கிட்ட போய் வரதை கேட்கறது, சிவன் கிட்ட போய் வரதை கேட்கறது, லக்ஷ்மி கிட்ட போய் பணத்தை கூடன்னு கேட்கறது, இப்படி ஒவ்வொருத்தருடைய கருணையை தேடி பின்னாடி ஓடின்னு இருக்காங்க. அதனால எனக்கு இது எதுவுமே வேண்டாம், பகவானே உங்களுடைய ஆசீர்வாதம், இப்ப நீங்க தலைமையில கை வச்சீங்களா, இந்த ஆசீர்வாதம், இந்த கருணையே போதும், இதுதான் எனக்கு தேவை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பகவானே உங்களை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது, உங்களுக்கு சமமானவர் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உங்களையே பிடிச்சிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இந்த பௌதிக உலகத்துல எனக்கு நண்பரோ பகைவரோ கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது, நான் எந்த ஒரு வேற்றுமையும் பாரபட்சமும் பார்க்கறது கிடையாது. இதெல்லாம் எங்க இருந்து கத்துண்டேன் தெரியுமா? பகவானே இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறத எங்க குரு சொன்னார்.
அதனால நானும் இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க தான், உங்களுக்கு தான் யாரும் பகைவர்கள் நண்பர்கள் கிடையாது, வேண்டிய வேண்டியாத கிடையாது. நீங்க வந்து ஒரு கற்பக விருட்சம் போல. ஏன்னா நீங்க வந்து யாரையுமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பார்க்கறதே இல்லை. பண்டித சமதர்ஷம் எல்லாரும் சமமா பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட கேட்குற அனைத்து வரத்தையும் கொடுத்துட்றீங்க. ஆனா இப்ப பாருங்க, நம்ம குழந்தைகளுக்கு இப்ப ஆஹ், நல்ல மழை, கொட்டு கொட்டுன்னு ஒரு 10 நாள் மழை பெஞ்சுட்டு இருக்கு. அந்நேரத்துக்கு நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி ஜுரம் அடிச்சுட்டு இருக்கு குழந்தைக்கு. கொடுப்போமா? இல்ல, உனக்கு ஜுரம் நல்லா ஆகட்டும், மழையெல்லாம் நிக்கட்டும், இந்த கிளைமேட் கொஞ்சம் மாறட்டும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போலதான் பகவானும். நமக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும். சோ நீங்களா போய் பகவான் கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? பகவானுக்கு தெரியும் எந்த நேரத்துல நமக்கு பண்ணணும்னுட்டு. சோ அததான் இங்க அவர் சொல்லிட்டு இருக்கார், பிரகல்லாதன். ஏன்னா பிரகல்லாதர் சொன்னது போல அப்படியே சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணத்தோடு சொன்னாதான் உங்களுக்கும் புரியும் இல்லையா? அதனால இப்படி உதாரணத்தை கொடுத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. சோ இப்படி ஓகே. சாரி, ஃபோன் வந்துட்டே இருக்கு. So, இன்னைக்கு நான் இதோட கிளாஸை முடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹலோ. ஹலோ.